எங்களுடைய தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றிய சந்திப்பு இது. ஏறத்தாழ பல தேர்தல்களை தமிழ்நாடு கண்டுவிட்டது. விடுதலைக்கு முன்னாலும் தேர்தல் இருந்தது, விடுதலைக்கு பின்னாலும் இருந்தது. விடுதலை அடைந்த பின்னால் தமிழ் தேசியம் எழுந்த பொழுது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னால் தமிழ்நாடு பெற்ற நன்மைகளை பற்றி நாம் சிந்தித்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடியான காலம் இது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளை தாண்டுகின்றது. 60 ஆண்டு காலத்தில் திராவிட தேசியம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்து தன்மையப்படுத்தி அழித்து விட்டது. தமிழருடைய செல்வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியே என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்த வணிகமும், எந்த தொழிலும், எந்த கல்வியும், அறிவும் தமிழர்களுடையதாக இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக இன்றைக்கு இல்லை. கடந்த காலங்களில் வழங்கிய பாரத் ரத்னா போன்ற பட்டங்களை எல்லாம் பெறுகின்ற தகுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த தலைவரும் எந்த மக்களும் இல்லை. விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டால் கூட விளையாட்டுகள் அது தமிழருடைய பழந்தமிழ் விளையாட்டுகளாக இல்லாமல் இருக்கின்ற நிலையில் கூட கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வீரர்களை சேர்க்கின்ற ஒரு தன்மை இல்லாத ஒரு நாடாக அரசாக இன்றைக்கு இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவுடைய விளையாட்டு அணியில் கூட 3 தமிழர்கள் இருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம், மிகவும் பெருமைப்படுகின்றோம். அதே போன்று அமெரிக்காவுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் அங்கே கமலா ஹாரிஸ் என்கின்ற ஒரு தமிழ் பெண் ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே எடுத்தால் இந்திய அளவிலே தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டிற்குள்ளேயே தமிழர்களுடைய தலைமை என்பது இல்லாமல் போய்விட்டது. திராவிடம் என்பது கூட தமிழ்நாட்டு மக்களுடைய எழுச்சியினுடைய உரைதான். அது திராவிடம் என்பதும் தமிழர்களுடைய இன்னொரு பெயர் தான். அது தென்னாட்டில் இருந்தவர்களை திராவிடர்கள் என்று ஆரியவர்களோ அல்லது வட இந்தியர்களோ குறிப்பிட்டதாக வரலாறு. ஆனால் அப்படி குறிப்பிட்ட வரலாறு இன்றைக்கு தமிழர்களுடைய கையிலே இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு உள் வந்தவர்களுடைய ஒரு பெருமைகளை பேசுகின்ற நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்தியை கொண்டு வந்ததால் காங்கிரஸை எதிர்த்தவர்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு பெயர் நமக்கு அடையாளம் இருந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு திராவிட கட்சிகளுடைய கூட்டாளிகளாக இருக்கின்றது. தொட்டு வழங்குவது கிடையாது. கடந்த தேர்தலில் சொன்ன உறுதிமொழிகளை எல்லாம் இன்றைக்கு படித்து பார்த்து அவர்கள் வெட்கப்படுவதும் இல்லை. இந்த சூழ்நிலை தொடங்குகின்ற நேரத்தில் தான் நாம் இப்பொழுது தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ் நிலத்தை காப்பாற்ற வேண்டும். ஒரு நேரத்தில் ஆந்திரம் எழுந்தது, எங்களுக்கென்று தனி மாநிலம் வேண்டும் என்று. அந்த போராட்டத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் எழுந்தார்கள். எங்களுடைய மண்ணை காப்பதுதான் எங்களுடைய வேலை என்று வடக்கிலே மங்களங்களார், மாப்போசி போன்றவர்கள், தெற்கிலே எடுத்துக்கொண்டால் எல்லோரும் கன்னியாகுமரி நம்மை விட்டு போய்விட்டது. திருவனந்தபுரம் மலையாளத்தினுடைய தலைநகராக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். கர்நாடகத்திலே இருக்கின்ற பகுதி தமிழ் பகுதிகள் என்று போராட்டம் நடத்தியவர்களுடைய ஒரு உதிரத்தில் சிந்திய ரத்தத்தில் பிறந்ததுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழ்நாடும் இன்றைக்கு தமிழர்களுடைய நாடாக இல்லையே. தமிழ் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பாடம் நடத்துவது கடமையாக இல்லையே. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் மேடைக்கு ஒவ்வொரு பேச்சு பேசுகின்றார்கள். முதலமைச்சரை பார்த்தா அவர் ஏதோ ஒரு அரைக்குறை சட்டையில வர்ற மாதிரி இருக்கு. வேட்டி சட்டையை காணுமே தமிழருடைய உடுப்பா இருக்கின்றது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்.
அந்த காப்பாற்றப்படுவதற்காகத்தான் தேர்தல் அரசியல். அப்படி வருகின்றவர்கள் சொல்லுகின்ற உறுதிமொழிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கும் என்பதுதான் நம்முடைய வேதனை. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள், அங்கெங்கெல்லாம் தமிழை படிக்கின்றார்கள். தமிழ் படித்து அவர்கள் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் படைத்ததுதான் இன்றைக்கு கணினி என்ற ஒரு சொல். மலேசிய, சிங்கப்பூர் தமிழர்கள் கொடுத்ததுதான் கணினி என்ற தமிழ். அந்த கணினியில் இருக்கின்ற அத்தனை செயல்பாடுகளையும் தமிழ்படுத்தியவர்கள் மலேசிய, சிங்கப்பூர் தமிழர்கள். ஆனால் அவர்களை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, மக்களுக்கே தெரியாது, தமிழர்களுக்கே தெரியாது. ஒரு ஒற்றுமையே இல்லாம போய்விட்டது. வெளிநாடுகளிலே எடுத்துக்கொண்டால் இந்தியாவில இருக்கின்ற மக்களிலே நாம் தான் பல்வேறு நாடுகளிலே தமிழர்கள் தான். ஆனா என்ன ஒற்றுமை இருக்கு? சிங்கப்பூருடைய பிரதம மந்திரி தமிழர் இன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்னா வருவானான்றது கேள்விக்குறி இருக்கு. எப்படி வர முடியும்? எல்லாரையும் சாதியை வைத்து பிரி 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 என்று பிரித்து விட்டார்கள். சாதியை வைத்து உயர்ந்தவன் என்பது ஒரு சாதி, தாழ்ந்தவன் என்பது ஒரு சாதி, இன்னொரு சாதி, அந்த சாதி, இந்த சாதி பிரித்து கடைசியாக சாதியே இல்லை. அப்ப சாதி யாருக்கு? திராவிடர்களுக்கு மட்டும் இருக்குது. அவங்க மட்டும் ரெட்டியார்னு வைக்கலாம், அவங்க மட்டும் நாயுடுன்னு பாலத்துக்கு வைக்கலாம். தமிழ்நாட்டினுடைய செக்கை இழுத்து தன்னுடைய உயிரை கொடுத்த சிதம்பரனாருடைய பெயரை எங்க வச்சிருக்கீங்க? சிதம்பரனார் என்று சொல்லுகின்ற சிதம்பரம் பிள்ளைன்னு நம்ம சொல்றோமா? நம்ம ஜாதி பேர்களை மறந்துட்டோம், தேவையில்லை. ஏன்னா எல்லோரும் நாம் சமம். தமிழனாக பிறந்தவன் எல்லாம் ஒரே சாதி. தமிழரில் சாதி மதங்கள் இல்லை, தமிழர் எல்லாம் ஒரு தாய் பிள்ளை. ஆனால் அப்படி இருக்க சமுதாயத்துல இன்றைக்கு திராவிடர்கள் அந்த கூச்சலை நமக்கு எடுத்து பிடிக்க கடைசியா எல்லா ஜாதிகளிலும் ஒழித்து விட்டோம் என்று இன்றைக்கு அவர்கள் ஜாதி வழியாக நம்மை பிரித்து ஒற்றுமை இல்லாமல் செய்து இடையிலே நுழைந்து அவர்கள் தான் பெரியவர்கள் என்பதை போல கட்சியை நடத்துகின்றார்கள். கட்சியை கொடுத்தனும் நடத்துகிறார்கள். கட்சி முழுவதும் ஒரு குடும்பத்திற்கு கீழே இருக்கின்றது. வந்தவர்களே அடுத்த தேர்தலில் வெல்லுவார்கள், அவர்களே ஆட்சி பிடிப்பார்கள். அடுத்த தேர்தலில் இன்னொருவரை இவர் குறை சொல்வார். திட்டுவதும் பேசுவதும் தான் அரசியல் என்று ஆன பின்னால் தமிழ்நாட்டில் எது இருக்கும்? தமிழ்நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்க ஒரு தமிழனை சொல்லுங்க பார்ப்போம். யாரையாவது ஒரு ஆளு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் வந்த பின்னால் இவர் தான் தொழில் அதிபர் ஆனார்னு யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க. தமிழ்நாட்டில் முழுதையா நடிக்கின்ற ஒரு சினிமா நடிகை கூட தமிழன் இல்லையே. படம் எடுக்கிறவன் தமிழன் இல்லையே, பாடுறவன். ஆனா கைத்தட்டுறவன் மட்டும் தமிழனா இருந்தால், தமிழர்கள் கைத்தட்டுவதற்கு மட்டும் இருந்தால் தங்களுடைய கையை நீட்டி அளிக்கின்ற வாக்குகளை யாருக்கு தருவார்கள் சொல்லுங்க. தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். நாம் யாரையும் நீ அந்த மொழி இந்த மொழி என்றெல்லாம் பேசுவதில்லை, பிரிப்பதில்லை. ஏனென்றால் தமிழர்கள் என்றால் எல்லோரும் சகோதரத்துவம். வட இந்தியாவுக்கு போனாலும் சரி, தென்னிந்தியாவில் இருந்தாலும் சரி, வேற எந்த நாடுகளுக்கு சென்றாலும் சரி. ஆனா தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளம் இருந்தால்தான் மற்றதெல்லாம் கிடைக்கும். அந்த அடையாளம் என்னன்னா அரசியல். அரசியல் வெல்லாமல், அரசியலை நாம் பின்தொடராமல், அரசியலை கைக்கொள்ளாமல், ஆட்சியை நம்முடைய கைக்குள்ளே வைத்திருக்காமல் யாரும் அஞ்ச மாட்டார்கள். நீங்க ராஜாஜி வந்தா அவரை பாப்போம் நீடு நாம வெறுத்தோம். காமராஜர் வந்தா நாடாருன்னு வெறுத்தோம். இன்னும் யாராவது ஒருத்தர் வந்தா அவரை பறையர் என்றும், அவரை இன்னொரு சாதி என்றும். அப்ப நம்முடைய ஒற்றுமைகளை திராவிடம் கிள்ளி எறிந்து விட்டது. நாமெல்லாம் படிக்கும் போது கோனார் நோட்டு புத்தகத்தை தான் வாங்கி படிச்சோம். தமிழ் உரை கோனார். ஆனா இன்றைக்கு யாருக்கும் எந்த அடையாளம் இல்லாம போய்விட்டது. இந்த அடையாளங்கள் நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய ஒரே ஒரு நோக்கம். நாம தமிழர்களாக இருந்தாதான் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். நாம குடும்பமாக இருந்து வீட்டுல அடுப்பத்தை வச்சு சமைச்சாதான் மற்றவர்களுக்கு பரிமாற முடியும்.
ஒரு விருந்து வைக்க முடியும், ஒரு அறிவுரை தர முடியும். ஒரு திருவள்ளுவர் வருவார், ஒரு நாலடியார் நூல் வரும், ஒரு சிலப்பதிகாரம் வரும். 50 காப்பியங்களை போல 5000 காப்பியங்கள் இந்த பூமியில வரும். அப்ப நாம நம்முடைய அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம வீடு சாப்பாட்டை நாமளே கையேந்தி இலவசங்களாக வாங்க வேண்டியது. இலவசங்க எதுக்கு? வாக்களித்தவங்களுக்கே ஏழையாக்குறது, வரி கட்டுறவங்க காசை வாங்கிட்டு அவங்களுக்கு இலவசம்ன்றது. அப்புறம் இன்னும் யார் யார்கிட்டயோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் லட்சம் கோடி 10,000 கோடிகளுக்கு மேல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடன்ல இருக்கு. இந்த கடன்கள் எல்லாம் யார் தீர்ப்பது? அதற்கு தன் உரிமை வேண்டும் தமிழர்களுக்கு, இந்த மண் உரிமை வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளுகின்ற நிலை வேண்டும். தமிழ்நாட்டு பிள்ளைகள் எல்லாம் தமிழிலே படித்து முன்னேறுகின்ற காலம் நிலைத்திருக்க வேண்டும். உலக வரலாற்றினுடைய புத்தகங்களை புரட்டி பாருங்க, பக்கங்களை பக்கம் புரட்டுங்க. ஒவ்வொரு மொழிக்கும் வயது இவ்வளவுதான் வரும். மலையாளத்துக்கு எடுத்துக்கிட்டா 500 ஆண்டுகள், தெலுங்குக்கு எடுத்தா 1000 ஆண்டுகள், கன்னடத்துக்கு எடுத்தா 1500 ஆண்டுகள். இன்னும் அப்படியே போனா சமஸ்கிருதம் கூட இடையில தான் தோன்றியது. ஆங்கிலம் உட்பட பல மொழிகளுக்கெல்லாம் வயது இருக்கு. ஆனா நம்முடைய தாயாய் இருக்கின்ற தமிழுக்கு மட்டும் வயதே இல்லையே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. அப்ப கல் என்னைக்கு தோன்றி இருக்கும்? எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இருக்கும். அந்த கல் வெடித்து சிதறி அது மண்ணாகி, அப்படி மண்ணாகிறதுக்கு முன்னே தோன்றணும்னா மனிதன் தமிழன். ஆனா தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு எதற்கு திராவிட? ஏன் திராவிட கூச்சல்? திராவிட கூச்சல் தமிழ் இனத்திற்கு என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டினுடைய படையெடுப்புகளை எதை நீக்கி இருக்கு. தமிழர்கள் உணர்வோடு இலங்கையில் போராட்டம் நடத்திய பொழுதெல்லாம் இவருடைய ஆட்சி இருந்தது. காங்கிரசும் அவர்களும் கைக்குலுக்கி கொண்டார்கள். ஆனால் இன அழிப்பு போரை தடுத்து நிறுத்தினார்களா திராவிடமும் காங்கிரசும்? யாரிடம் முறையிடுவது? யாரிடம் முறையிட்டாலும் அது நடைபெறாது, நடக்காது. அதை நமக்குள்ளே, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே முறையிட்டு நாம் பதில் தேட வேண்டும். நாம் பதில் தேடினால் தமிழர்களுடைய வாக்கு தமிழர்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் சாதியை பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கவே மாட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சாதியும் உயர்ந்த சாதி ஆகிவிடும். தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ்நிலத்தில் இல்லை. உயர்ந்தவர்கள் என்பதெல்லாம் நல்ல உயர்வுடைய எண்ணம் உடையவர்கள் தான் நாங்கள். இந்த சக்தியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய முன்னேற்ற குரல். நாம் இதற்கு தலை வணங்க வேண்டும். இந்தியா முழுவதும் தமிழர்களுடைய நாடாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆனால் நமக்குள்ளே, நாம் தமிழர்களுக்குள்ளே, தமிழ்நாட்டிற்குள்ளே எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த மொழி பிரச்சனையும் கிடையாது, எந்த இன பிரச்சனையும் கிடையாது, எந்த ஜாதி பிரச்சனை கிடையாது. எல்லாரும் 8.5 கோடி மக்களும் தமிழர்கள் தான். எல்லோருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திலும் நமக்கு அக்கறை இருக்கு. ஆனால் இந்த அக்கறையை முதலில் தமிழர்களுக்கு நாம் சமைத்து படைப்பதுதான் முதல் வேலை என்பதை உறுதி செய்கின்ற நோக்கத்தோடு இந்த 26ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு நினைக்கின்றது. ஆனால் எங்களுக்கு போதிய வல்லமை இல்லை. இருந்தாலும் அந்த வல்லமையை செய்தியாளர்களாக நீங்கள் தான். ஏனென்றால் 4வது தூண் ஜனநாயகத்தினுடைய ஒரு கட்டிடம்னா 4 சுவர்கள், 4 பக்கத்தினுடைய கம்பங்கள் நிற்கணும். அந்த கம்பத்தில் ஒன்று செய்தியாளர், ஊடகம், பத்திரிகையாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர்கள். நாங்களும் ஒரு வகையிலே சிந்தனையாளர்கள், நாங்களும் ஒரு வகையிலே எழுத்தாளர்கள். நானும் தன்னுரிமை இதனுடைய ஆசிரியர். அப்ப நாம் எல்லாம் சேர்ந்து மீதி 3 தூண்களையும் நிலைத்திருக்க செய்வதற்கான நேரடியான நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு செய்தியாளர்கள், ஊடகத்தாளர்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும்.
நீங்கள் எல்லாம் எங்களுடன் கலந்திருப்பதை போன்று தமிழ்நாட்டு மக்களை ஈர்த்து அழைக்கின்ற ஒரு பெரும் செயலுக்கு உங்களுடைய செய்தியாளர்களுடைய தொடர்பு, செய்தித்தாளுடைய தொடர்பு, ஊடகத்தினுடைய தொடர்பு எங்களுக்கு வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.